எங்க பென்சிலை காணோம்? பேக்ல இல்லையே. நம்ம பென்சில் எங்க வச்சோம்? நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு இருந்தேன். ரொம்ப தான் நக்கல் உனக்கு. எங்க இந்த பென்சில் போச்சு? அஸ்வினி, அஸ்வினி, ஐ வெங்கடி போச்சு இந்த ராட்டு. இல்ல மம்மி, இங்க தான் இருந்துச்சு மம்மி. அந்த பென்சில் அங்கேயே வச்சிரு, நான் வந்து எடுத்துக்கிறேன். பெட்ரூம் மாதிரியா இருக்குது. ஐயோ, எங்க குப்பத்திட்டு இருக்குன்னு காமி வா. ஐ பென்சில். ஏய் அங்க பாரு, எங்க போனாண்டால எல்லாம் உன்னாலதான். சூப்பரா ஒரு படம் வரையணும் இந்த பென்சில் வச்சு. அப்பா வரைஞ்சாச்சு. என்ன பசங்களா, மேஜிக் ஷோ பார்த்து அசந்து போய் வீட்டுக்கு போக கூட மறந்துட்டீங்களா? ஆமா அங்கிள், உங்க மேஜிக் சூப்பர். அதுவும் நீங்க அந்த ஒயிட் பேர்ட் வர வச்சீங்களா, சூப்பர் அங்கிள். அங்கிள் நீங்க நாளைக்கு மேஜிக் பண்ணுவீங்கல்ல? ஆமா, இன்னும் 3 செக்ஷன் பாக்கி இருக்கு. அதுவும் நாளைக்கு பண்ண போற மேஜிக்ல எல்லாரும் அசந்துருவாங்க. அங்கிள் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, மேஜிக்ல லட்டு வர வச்சனே, அதை சாப்பிடலாமா கூடாதான்னு தானே? அது இல்ல அங்கிள், நீங்க சின்ன வயசுல இருந்தே மேஜிக் செய்றீங்களா? சின்ன வயசுல எப்படி மேஜிக் பண்ண முடியும்? நான் ஒரு மேஜிக் மாஸ்டர்கிட்ட சேர்ந்து அவர் தூங்குற வரைக்கும் கையகாரெல்லாம் பிடிச்சி விட்டு அவர் கோவத்தில் அடித்தார்னு அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு 20 வருஷம் கஷ்டப்பட்டு அப்புறமா தான் மேஜிக் பண்ணவே ஆரம்பித்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? ஆமாம், அவ்வளவு கஷ்டப்படாமல் இப்படி விதவிதமாக சின்ன வயசில் மேஜிக் பண்ண முடியாது தம்பி. ஏன் தம்பி சிரிக்கிறீங்க? சொன்னதில் நம்பிக்கை இல்லையா? இல்லாம தான் சிரிக்கிறோம். என் கிளாஸ்ல அருண்னு ஒரு பையன் படிக்கிறான். அவனுக்கு என்னோட வயசு தான். ஆனா அவன் உங்களை விட ரொம்ப நல்லா மேஜிக் பண்ணுவான். என்னது, சின்ன பையனா? சின்ன பையனால எப்படி முடியும்? அதான் முடிஞ்சதே. டீச்சர் அவனை தனி ரூமுக்குள்ள அடைச்சு வச்சாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்து பார்த்தா அவன் ஜன்னல் வழியா அங்க சிரிச்சு கிண்டல் பண்றான். அப்புறம் கிளாஸ் டீச்சர் அவனை கூட்டி வச்ச ரூம்ல போய் பார்த்தா அங்க உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் திரும்பி பார்த்தா அவன் வெளில டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்புறம் என்னடா, அதான்டா அந்த கார்கில் படம் மேட்ரு. அவன் ஒரு கார்கில் படம் வந்தாங்க, அது நாங்க இங்கு போட்டு தெளிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா அவன் அதோட நல்ல படம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கானா பாத்துக்கோங்களேன். அப்படியா? அவ்வளவு நல்ல மேஜிக் பண்றானா? அதுவும் சின்ன வயசுலயா? அவனை நான் பார்க்கணுமே. அதோ அங்க வரானே, அவன் தான் அந்த பையன். என்ன மேஜிக் அங்கிள்? மேஜிக் முடிஞ்சிடுச்சா? பார்க்கலான்னு வந்தேன். நீ எதுக்கு தம்பி பார்க்கணும்? நீ தான் ரொம்ப நல்லா மேஜிக் பண்றியாமே. ஓஹோ, இந்த பசங்க நம்மள மாட்டி விட்டாங்க போல. என்ன தம்பி பார்க்குற? எங்க என்ன மாதிரி செய்ய பார்க்கலாம். இதை நீ செய்வியா? இப்படி இருக்குல்ல, இப்படி ஒரு ஃப்ளவர் வரைக்க முடியுமா? இப்ப பார், இப்படி தொட்டா என்ன ஃப்ளவர் செய்வியா? இப்படி செய்வியா? இதெல்லாம் பண்ணுவியா நீ? பண்ணுவியா நீ? இதை பார், இது என்னது? ரோஸ். நல்லா இருக்கா? இது என்னது? கார்லாண்ட். நெக்ஸ்ட். இதெல்லாம் பண்ணுவியா நீ? இதெல்லாம் பண்ணுவியா நீ? பண்ணுவியா நீ? பாடவா, மேஜிக் வேலையை காமிச்சிட்டு இருக்க பசங்க கிட்ட. இனிமே ஏமாத்த கூடாது தம்பிங்களா. இனிமே பயப்படாதீங்க. இனிமே உங்க வழிக்கே வரமாட்டான். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இனிமேட்டு அவன் மேஜிக் வேலையே பண்ண மாட்டான் அங்கிள். எங்க பார்த்தாலே பயந்து ஓடிடுவான் அங்கிள். நாளைக்கு உங்களோட மேஜிக் பார்க்க நாங்க கண்டிப்பா வரோம் அங்கிள். நாளைக்கு மேஜிக்கா பண்ண போறீங்க? நாளைக்கு நான் ஒரு சூப்பர் மேஜிக் வேலை காமிக்கிறேன், இருங்க.
ஐயோ இப்ப நம்ம கிட்ட மேஜிக் பென்சில் இல்லையே. இப்ப நம்ம எப்படி வரையலாம்? இந்த மாதிரி நேரத்துல அந்த பென்சில் எங்க போச்சு? இப்ப நாம என்ன பண்ணலாம்? ஜி பூம்பா